இந்த உலகத்துல கலைனா அது வெறும் படம் இல்ல, அது நம்ம மனசை பாதிக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. சில கலை நம்ம சிரிக்க வைக்கும், சில கலை நம்ம யோசிக்க வைக்கும், சில கலை நம்ம வாழ்க்கையை பார்க்கிற பார்வையே மாற வைக்கும். இப்ப நான் சொல்ல போற இந்த 8 கலைப்பணிகளும் அப்படிப்பட்டது தான். முதல்ல ஒரு சிறிய இரும்பு நட் தெரியும்ல, அதை நம்ம யூஸ்வலி ஒரு சாதாரண பொருளா தான் பாக்குறோம். ஆனா ஒரு கலைஞர் அந்த சிறிய நட்ஸ் ஆயிரக்கணக்கா சேர்த்து ஒரு மனித உருவம் மாதிரி உருவாக்கினாரு. அது இரும்பு தான், ஆனா லைட்டா காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்து என்ன புரியுது தெரியுமா? கடினமான விஷயங்களையும் அழகானதா மாற்ற முடியும். அடுத்தது ஒரு சுவர் ஓவியம். ஒரு பெண்ணோட முகம் வரையப்பட்டிருக்கு, ஆனா அவளோட முடி படம் இல்ல, உண்மையிலே வளருற செடி. ஆமா, அந்த இலைகள் வளர வளர அவளோட ஹேர் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும். இதுல ஒரு பெரிய ஐடியா இருக்கு. கலைனா அது நிலையாக இருக்க வேண்டியது இல்ல, அது வளரலாம், மாறலாம், உயிரோடு இருக்கலாம். மூன்றாவது கலைப்பணி, ஒரு மனிதன் நிலத்துக்குள்ளே குழி தோண்டுறான். அந்த குழி முடிவே இல்லாம போகிற மாதிரி இருக்கும், ஆனா தொலைவில் ஒரு வெளிச்சம். அது ஒரு படம் மாதிரி இல்ல, ஒரு உணர்ச்சி. இதுல மெசேஜ் என்னன்னா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாம நிக்க கூடாது, முன்னாடி எப்பவும் ஒரு வெளிச்சம் இருக்கும். அடுத்தது ஒரு டென்னிஸ் பந்து, ஆனா அது சாதாரணமா இல்ல, ஒரு சுவரை உடைஞ்சு வெளியே வர மாதிரி. அதை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். இதுல ஒரு சிம்பிள் உண்மை இருக்கு. கலைனா சீரியஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அது பிளேஃபுல்லாகவும் இருக்கலாம். ஐந்தாவது சின்னதா ஒரு ஐடியா. ஒரு சுவர்ல இருந்த ஒரு சாதாரண பொருளை ஒரு ஏலியன் மாதிரி மாற்றி இருக்காங்க. அதை பார்த்த உடனே நமக்கு நினைவுக்கு வரும் E.T. Phone Home. இதுல இருந்து என்ன கற்றுக்கலாம்? நம்ம சுற்றி இருக்கிற சாதாரண விஷயங்கள்லயும் ஒரு கலை இருக்குது, நம்ம பார்வை தான் முக்கியம். அடுத்த கலை பணி, ஒரு அமைதியான பெண். அவளோட மேல ஒரு ஆந்தை, அவள் மேல பார்த்து நிற்கிறாள். அது முழுக்க அமைதி, ஆனா அதுக்குள்ள ஒரு வலிமை இருக்கு. இதுல மெசேஜ் என்னன்னா, சத்தம் போடுறதால தான் வலிமை காட்ட வேண்டியதில்லை, அமைதியிலேயே பெரிய சக்தி இருக்கும். ஏழாவது கலைப்பணி, ஒரு பறவை தண்ணீர்ல நின்று கொண்டே இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் சில கோடுகள் மட்டும். அது ரொம்ப சிம்பிள், ஆனா பார்த்தா ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபீல் வரும். இதுல ஒரு உண்மை இருக்கு, அதிகமா செய்யணும் அப்படின்னு இல்ல, சில சமயம் குறைவானதும் தான் அழகு. கடைசியாக ஒரு பெரிய சுவர் ஓவியம், அதுல பூக்கள், பழங்கள், மேலும் ஒரு பாஸ்போர்ட். இது ஒரு சாதாரணமான லைஃப் இல்ல, இது ஒரு மனிதனோட வாழ்க்கை. அவன் எங்க போனாலும் அவன் நினைவுகளும் அவன் அடையாளமும் அவனோட கூடவே வரும். இந்த 8 கலைப்பணிகளும் ஒன்னு தான் சொல்லுது, இந்த உலகம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா கலை அதை ஸ்பெஷல் ஆக்குது. நம்ம கண்களால பார்த்தா மட்டும் போதாது, மனசால உணரணும். அதனால இனிமேல் நீங்க ஒரு சுவரை பார்த்தாலும், ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தாலும், இது சாதாரணம்னு சொல்லாம இதுல என்ன அழகு இருக்குன்னு யோசிங்க. அப்பதான் இந்த உலகம் இன்னும் அழகா தெரியும். இந்த 8 கலைப்பணிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கும் வரை டேக் கேர்.